ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 29/5/2025 கருண்யா ப்ளஸ் KN 574க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 617 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 523. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு 442. இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டுக்கு தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். அதனால் நம்ம இன்றைக்கி வியாழன் டு வியாழன் எப்பவும் உள்ள ஃபார்மெட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா V9 ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான V9 ஃபார்மெட் வந்துச்சுன்னா அதை அடுத்தடுத்த ட்ரா பயன்படுத்தும் போது நம்மளுக்கான வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் நம்மளுக்கு வந்து 6, நம்மளுக்கு சி போர்டில் 7 கிடச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நம்ம அதே V9 ஃபார்மெட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன V9 ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V9 பொறுத்த வரைக்கும் 9081726354 இதுதான் V9 ஃபார்மெட். இந்த V9 ஃபார்மெட்லேருந்து தான் நம்மளுக்கு நம்பர் கிடைக்கும். இதுலேருந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே சரி நம்மளுக்கு ஏபிசி போர்டு கிடைக்கும். ஸோ இதே ஃபார்மெட் தான் நம்ம போர்டுக்காக பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்து 356லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கவனிங்க, நம்மளுக்கு ஏ போர்டில் 3 இருக்குது. ஸோ நம்ம இங்கே 3 எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 356க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 621. இதில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் இருக்கிறது வந்து 6. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் நண்பா. இது வந்து நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டு. இது நம்மளுக்கு V9 ஃபார்மெட். இதில் கிடச்சிருக்கிற நம்பர் வந்து 3 and 6. இப்போ இதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டை கவனிங்க, 148. இதில் நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்கிறது 1. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 809. இதில் வந்து நம்மளுக்கு 8. இப்போ இது ரெண்டையும் கவனிங்க, இது நம்மளுக்கு V9 ஃபார்மெட். இங்கே இருக்குது நண்பா. 63ங்கிறது இந்த ஃபார்மெட்டு, 81ங்கிறது இந்த ஃபார்மெட்டு. இப்போ அதுக்கடுத்து கவனிங்க 400 இதில் வந்து நம்மளுக்கு வந்து 4ல் இருக்க 4 வந்து ஏ போர்டு. இதுக்கடுத்து வந்தது வந்து 522. இதை வந்து நம்மளுக்கு வந்து 5. இப்போ இது ரெண்டையும் கவனிங்க, V9 ஃபார்மெட். இது வந்து நம்மளுக்கு இங்கே 54 ஃபார்மெட். இப்போ இதுக்கடுத்து நம்மளுக்கு 442. இதில் நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்கிறது வந்து V9ல் 4 இருக்குது. இப்போ இந்த 442க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 523. இதில் நம்மளுக்கு வந்து 5. இது ரெண்டையும் கவனிங்க, ஏ போர்டில் V9. இங்கே நம்மளுக்கு மறுபடியும் இதே நம்பர்லேருந்து இன்னொரு தடவை நம்மளுக்கு V9 ஃபார்மெட் வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 617 அப்போ இதில் நம்மளுக்கு V9ல் கிடச்சிருக்கிறது வந்து 6. ஸோ இதோடைய நம்மளுடைய ஃபார்மெட் வந்து 3. இது வந்து நம்மளுக்கு மறுபடியும் இதே நம்பர்லேருந்து வருமாங்கிறது சின்ன டவுட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 3 கையில் எடுத்துக்கிறணும். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா, போன ட்ராவை பார்த்தா நம்மளுடைய அந்த V9 ஃபார்மெட் இப்படி மிச்சம் இருக்கிற பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு வந்து 90வும் 72வும் இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, அதாவது வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் போடுறோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்மளுக்கு 3 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. ஏ போர்டில் நம்மளுக்கு 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இது ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். இப்போது V9ல் மிச்சம் இருக்கிற ஃபார்மெட் நம்பர்ஸை கீழே கொண்டு வரணும். V9 ஃபார்மெட் இது. ஸோ யார் 9 நினச்சிடாதீங்க. V9ல் மிச்சம் இருக்கிற ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 2709. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையும் பெயர் போட்டோம்னா இந்த ட்ராவுக்கான பெயர்ஸ் மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. அதாவது 3237, 3039 இதுதான் இந்த ட்ராவுக்கான பெயர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் V9 ஃபார்மேட் வச்சு அடிக்க தான் சான்சஸ் இருக்குது. இது வந்து நான் வந்து இங்கே 3 கிடச்சிருக்கிறதுனால 3 வச்சு நான் இங்கே பெயிட் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு 3 வந்து ஏ போர்டுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படி திருப்பி போட்டுருங்க. அதாவது இதை திருப்பி போட்டோம்னா 2 3 மாற்றலாம், 7 3 மாற்றலாம், 0 3 மாற்றலாம், 9 3 மாற்றலாம். உங்களுக்கு ஏ போர்டில் 3 சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி கூட மாற்றிக்கலாம். ஒருவேளை ஏ போர்டில் 3 சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுப்பேன். ஓப்பனாக தான் கொடுக்குறோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்கலாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இதில் தனிப்பட்டு நம்ம எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரது கிடையாது. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. அதேமாதிரி யாரும் ரிசல்ட்டோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். அதனால் ரிசல்ட்டை குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே V9 ஃபார்மேட்டாக தான் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு V9 ஃபார்மேட்டில் தான் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 29/5/2025 கருணியா ப்ளஸ் KN 574க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.